இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவரோகங்கள் சுமந்தவராய் சிலுவை மீதே இயேசு சாபமானாரே. உன் பாவரோகங்கள் சுமந்தவராய் சிலுவை மீதே இயேசு சாபமானாரே. கலங்கிடாதே, கர்த்தர் அண்டை வா. உன்னத ஜீவன் உனக்களிப்பார். கலங்கிடாதே, கர்த்தர் அண்டை வா. உன்னத ஜீவன் உனக்களிப்பார். உன்னத ஜீவன் உனக்களிப்பார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, பாவி ஓடிவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, பாவி ஓடிவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம்.
காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1 மணி முதல் 2 மணி வரை கர்த்தருடைய செய்தியை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அனைவரையும் நாங்கள் கர்த்தருக்குள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு தம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அருளுகிறீர். கிருபை பொருந்தின வார்த்தைகளை, உப்பினாலே சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அருளப்போகிறபடியால் மகிமை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். துதிகன மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் நடமாடின நாட்களில், ஊழியம் செய்த நாட்களில், பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி நடந்த நாட்களிலே கர்த்தருடைய முகத்தை பார்க்க அநேகர் ஆசைப்பட்டாங்க. நாம் இப்பொழுது சகேயுவை வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு அவர் எப்படிப்பட்டவரோ, அவருடைய முகரூபம் எப்படி இருக்கும், அவருடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், அவர் எப்படிப்பட்ட தோற்றத்தோடு இருப்பார் என்று அவரை பார்க்க சகேயு ஆசைப்பட்டான். அதே போல அவரும் அவனை சந்தித்தார். சகேயு அவரை பார்த்தான். மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. அதுபோல சகேயுவை போல இந்த பைபிள்ல அநேக ஆண்டவராகிய இயேசுவை காணும்படி பிரயாசப்பட்டாங்க. ஏரோது ராஜா அவன் கர்த்தரை பார்க்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவன் வெகு நாள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தானாம். ஏனென்றால் இயேசுவை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து, அவர் செய்த அற்புத அடையாளங்களை குறித்து அவன் கேள்விப்பட்ட போது கர்த்தரை பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை காண வேண்டும் என்று வெகு நாளாய் அவன் ஆசைப்பட்டு இயேசுவை கண்டபோது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான் என்று வேதத்துல எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் பார்க்கலாம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை குறித்து கேள்விப்பட்டிருந்தபடியினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசைப்பட்டான். இப்பொழுது அவன் பார்க்கிறான். பார்த்த பொழுது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அவரோடு பேசுகிறான். ஆனால் அவர் ஒன்றும் பதில் சொல்லல. ஆனால் இயேசுவின் முகத்தை அவன் பார்க்க முடிந்தது. அப்படியே எருசலேமிலே பஸ்கா பண்டிகை, அந்த பண்டிகைக்கு கிரேக்கர்கள் வந்திருக்கிறாங்க. கிரேக்கர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க ஆசைப்படுறாங்க. பிலிப்பு கிட்ட சொல்லுவாங்க, இயேசுவை காண நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று. அப்போ ஆசைப்பட்டு யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20-21 பண்டிகையில்
ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இப்படியே பைபிள்ல பார்த்துக்கிட்டு போகலாம். நிறைய பேரு கர்த்தருடைய முகத்தை பார்க்க ஆசைப்பட்டாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல மோசே கேட்பான், ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கணும், உங்க மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று கர்த்தரை காண அவன் ஆசைப்பட்டு அவன் கேட்பான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது மோசே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டான். அதற்கு தேவன் என்ன பதில் சொன்னார்? நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பார்க்க முடியாது. தேவனுடைய முகத்தை பார்க்க ஆசைப்பட்டான். உமது மகிமையை எனக்கு காமிங்க என்று கேட்டான். அப்ப கர்த்தர் சொன்னாரு, ஒருத்தரும் என் முகத்தை பார்க்க முடியாது. என் முகத்தை பார்த்தால் அதுக்கு அவன் உயிரோட இருக்க முடியாது என்று மோசேயுக்கு தன் முகத்தை அந்த வேளையிலே காட்டவில்லை. ஆனா அவனுக்கு காண்பித்தார். எப்போ காண்பித்தார்? புதிய ஏற்பாட்டுல லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை வாசித்தால் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு போய் ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போனாரு, அங்க ஜெபம் பண்றதுக்காக. அப்படி ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய உண்மையான தோற்றம் தேவசாயல். அவர் தேவன். மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக மனுஷகுமாரனாய் அவர் வந்தவர். ஆனால் அவர் தேவன். தேவன் மனிதனாய் பூமிக்கு வந்தார். இப்ப அவருடைய உண்மையான தோற்றம் அவருடைய முகத்துல வருது. மோசே கேட்ட அந்த தோற்றம், அவருடைய முகம் மாறிற்று, மறுரூபமானார். அந்த வேளையிலே மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுறாங்க. வாசிங்க. அன்றையும் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடு காணப்பட்டு சம்பாஷணை பண்ணி ஆண்டவராகிய இயேசுவோடு சம்பாஷிக்கிறாங்க. அவருடைய சிலுவையின் மரணத்தை குறித்து, பாடு மரணத்தை குறித்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த தேவசாயலை கூட சென்ற 3 சீசர்களும் பார்க்கறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களெல்லாம் பார்க்கறாங்க. அன்று ஆசைப்பட்டான் மோசே, ஆனா பார்க்க முடிந்தது. அந்த வேளையில பார்க்காவிட்டாலும் புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், மோசே ஆண்டவராகிய தேவனுடைய முகத்தை, அவன் இயேசு கிறிஸ்துவின் மறுரூப முகத்தை அவன் தரிசித்து அவரோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். இப்படி பைபிள்ல இன்னும் நிறைய வார்த்தைகள் உண்டு. அவரை பார்க்க ஆசைப்பட்டு அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் உண்டு. கர்த்தர் சபைக்கு தன் முகத்தை காண்பிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு தேவன் இன்றைக்கு சபைக்கு, மணவாட்டிக்கு தன் முகத்தை காண்பிக்கிறார். உன்னத பாட்டுல பார்க்கும் பொழுது, உன்னத பாட்டு நேசர், சூலமித்தி என்ற 2 பாத்திரங்களை கொண்டது. நேசர் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, சூலமித்தி மணவாட்டி, அது சபை. சபைக்கு நேசர் தன்னுடைய முகத்தை காண்பிக்கிறார். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் நேசர் வெளிமானுக்கும் அரைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். கிராதியின் வழியாய் தன்னுடைய மலர்ந்த முகத்தை சூலமித்திக்கு காண்பிக்கிறார். மணவாளன் எங்கே நின்று கொண்டிருக்கிறாராம்? மதிலுக்கு புறம்பே. மதிலுக்கு புறம்பே அவர் நின்று பலகணி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தன் மலர்ந்த முகத்தை மணவாட்டிக்கு காண்பிக்கிறார்.
மதிலுக்கு புறம்பே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் பாடுபட்ட இடம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்ட இடம், நமக்காக ஆத்தும ரட்சிப்பை உண்டு பண்ண அவர் பாடுபட்ட இடம்தான் மதிலுக்கு புறம்பே. ஏனென்றால் அவர் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பார்க்கும் பொழுது நகரவாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். எப்படியாம்? 11-12. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். எப்படி என்றால், பழைய ஏற்பாட்டின் காலத்துல பாவ நிவாரணத்துக்காக மிருகத்தை கொண்டு வந்து அதை கொன்று அதன் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகத்தின் உடல் பாளையத்துக்கு புறம்பே அது சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடியினால் அவருடைய சரீரமும் நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டது. 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எருசலேமை சுற்றிலும் மதில், அந்த மதில்ல வாசல், அதான் நகரவாசல். அது வழியாத்தான் நகரத்துக்குள்ள வரணும். சுற்றிலும் அது பெரிய மதில், எருசலேமை சுற்றிலும். அதுக்கு ஜன்னல் இருக்கும், அதுக்கு வாசல் இருக்கும். இந்த வாசல் திறந்தாதான் நகரத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியும். நகரவாசல். நகரவாசலுக்கு புறம்பே ஆண்டவராகிய இயேசு பாடுபட்டார், நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கின இடம். ஆகவே தான் உன்னத பாட்டுல 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சூலமித்தியை பார்க்கிறார், மதிலுக்கு புறம்பே நின்று. எருசலேமின் மதில், மதிலுக்கு புறம்பே அவர் நின்று சபையை பார்க்கிறார், சுலுமித்தியை பார்க்கிறார். மதில் அவர் நகரத்தின் புறம்பான இடம். அந்த இடத்துலதான் அவர் பாடுபட்டார். யாவருக்காகவும் அவர் பாடுபட்டு ரட்சிப்பை உண்டாக்கின இடம். நகரத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். இப்ப வாசலுக்கு புறம்பே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே ரட்சிப்பை நமக்கு பாவிகளுக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த வாசலே என்னதான்? ரட்சிப்பின் வாசல். மதில் கர்த்தர் தான், மதில் கர்த்தர். அந்த மதில் ரட்சிப்பின் மதில் என்று வேதத்துல பார்க்க முடியும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1 வசனம் 26:1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பு அதின் மதில். மதிலுக்கு புறம்பே, நகரவாசலுக்கு புறம்பே, மதிலுக்கு புறம்பே, 2 ஒன்று தான். அந்த இடத்துல தான் நமக்கு ரட்சிப்பை உண்டாக்க அவர் பாடுபட்ட இடம். ஆகவே அந்த மதிலுக்கு பெயரே என்னதான்? ரட்சிப்பின் மதில். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. மதில்களே ரட்சிப்பு மதில். அந்த மதில் என்ன? கர்த்தரே நம்முடைய மதில், நம்முடைய ரட்சிப்பு கர்த்தர் தான். ஆகவே அந்த மதிலுக்கு பெயர் ரட்சிப்பு. ரட்சிப்பே உனக்கு மதில். தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் மதிலாய் இருந்தார், ரட்சிப்பை அருளினார், எத்தனையோ காரியங்கள் விடுதலை கொடுத்தார். அக்கினி மதிலாக தம்முடைய தேவ ஜனத்தை அவர் சுற்றிலுமாய் பாதுகாத்தார். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அக்கினி மதிலாய் அவர் இருந்தார். அதே போல யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து செல்லும் போது சமுத்திர ஜலம் 2ஆக பிளந்து 2 பக்கம் மதிலா நின்றது. சமுத்திரத்தினால அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நேரிடாதபடி சமுத்திர தண்ணீரே 2 பக்கம் மதிலாக. மதில் கர்த்தர் தான். ரட்சிப்பு என்றால் விடுதலை. விடுதலை. சமுத்திரத்தினால அவங்களுக்கு பாதிப்பு நேரிடாதபடி மதிலாக கர்த்தர் நின்றார். ரட்சிப்பின் மதில். அப்படியே அக்கினி மதில். இப்படி மதில் என்றால்
நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு. கர்த்தரே மதில். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவை அறிக்கையிட்டு அவன் கர்த்தரை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு கூட்ட ஜனம் அவனுக்கு எதிராக எழும்பி அவனை கொலை செய்யணும், கொன்று போட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி இருந்தாங்க. இது பவுலுக்கு அந்த செய்தி கிடைக்குது. உடனே அவன் எப்படி தப்பி போனான், அவனை எப்படி தப்பிக்க வைத்தாங்க, அந்த மரண கட்டிலிருந்து அவனுக்கு எப்படி விடுதலை கிடைச்சது, கூடையில அவனை வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். மதில் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22 வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 22 சவுல் அதிகமாக அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவனை கொலை செய்யணும், கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறான், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டினாங்க. வாசிங்க. அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாக இறக்கி விட்டார்கள். மதில், ரட்சிப்பின் மதில். சரி, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நேசர் சூலமித்தியை பார்க்கிறார். மதிலுக்கு புறம்பே அவர் நின்று, வாசிங்க, மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்த்து, மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்த்து. எது வழியா பார்க்கிறாரு? பலகணினா ஜன்னல், ஜன்னல் வழியா பார்க்கிறார். சபையை, சூலமித்தியை, மணவாட்டியை மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்க்கிறார். அதனால தான் தானியேல் பாபிலோனிலே அங்க கைதிகளா, அவங்க அடிமைகளா வாழ்ந்த நாட்கள்ல அவன் ஒரு பெரிய ஆபீசர். ராஜாவுடைய கட்டளைய அவன் கேட்டு பயப்படல, கீழ்ப்படியல. வழக்கத்தின் படியே பலகணிகள் திறந்திருக்க, எருசலேம் எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையிலே பலகணி திறந்திருக்க, வழக்கத்தின் படியே அவன் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். ஏன் பலகணியை திறந்து வச்சு எருசலேமுக்கு நேரா அவன் ஜெபம் பண்ணினா? என கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? பலகணி வழியாய் பார்க்கிறார். மதிலுக்கு புறம்பே நின்று அவர் பலகணி வழியாய் பார்க்கிறார். தானியேல், வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பலகணியை திறந்து அவன், அது ஏன் கர்த்தர் எங்க பார்க்கிறாரு? பலகணி வழியாய் பார்க்கிறார். நோவாவை பேழையை உண்டு பண்ண சொன்னாரு, அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள. அந்த பேழை கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு எழுதுவார், அதுக்கு ஒரே கதவு தான், ஒரே ஜன்னல் தான். அவ்வளவு பெரிய பேழைக்கு ஒரே ஒரு ஜன்னல். அந்த ஜன்னல் வழியாதான் நோவா பார்த்து, ஜலப்பிரளயம் நேரிட்ட பிறகு ஜலம் வற்றிச்சா, பூமியின் நிலை எப்படி இருக்குது என்பதை அறிந்து கொள்ள காகத்தையும் புறாவையும் அந்த பலகணி வழியாய்த்தான் அனுப்பி பூமியின் நிலைமைய அவன் அறிந்து கொள்ளுகிறான். ஆகவே கர்த்தர் பலகணி வழியாய் அவர் பார்க்கிறார். பலகணி வழியாய் பார்த்து, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். பலகணி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தன் மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். பலகணி வழியா பார்த்து, அந்த பலகணியில ஜன்னல்ல
கிராதி அது வழியா தன்னுடைய மலர்ந்த முகத்தை சபைக்கு காண்பிக்கிறார். கிராதி அப்படின்னு என்ன? அதாவது ஒரு ஜன்னல் அப்படின்னா அதோட அந்த ஃப்ரேம் ஒர்க். லாட்டிஸ் அப்படின்னு சொல்லி லாட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா குறுக்க நெடுக்க, குறுக்க ஒரு 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 சட்டம் போகுது, நெடுக ஒரு சட்டம் போகுது. அந்த வடிவத்துல அந்த ஜன்னல் ஃப்ரேம் அமைஞ்சிருக்குது. ஆகவே கிராதி என்றா குறுக்கையும் நெடுக்கையும் போயிருக்கிறனால அது சிலுவை. கிராதி வழியாய் தன் மலர்ந்த முகத்தை அவர் காண்பிக்கிறார் மணவாட்டிக்கு. சிலுவை, சிலுவையின் பாடுகள் வழியாக தான் சபையவே அவர் சம்பாதித்தார். அவர் சபை தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தமது சபையை மேய்ப்பதற்கு, சபையை எப்படி சம்பாதித்தார்? பூமியிலே சபை இருக்குதே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, பரிசுத்தவான்களின் ஐக்கியம். இது எப்படி வந்தது? ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி அவர் சம்பாதித்த சபை. அந்த சிலுவை பாடு, சிலுவையிலே சிந்தின ரத்தம். ஆகவே அந்த சிலுவை வழியாய் அவர் சம்பாதித்த சபையை, மணவாட்டியை, மணவாட்டி சபையை மலர்ந்த முகத்தோடு பார்க்கிறார். அவர் சிலுவையில பட்ட பாடு அகோரமானது, தாங்கொண்ணாதது. ஆனால் அத்தனை பாடுகளை சகித்து அவர் சபையை சம்பாதித்தார், கட்டி எழுப்பினார். சபையை பார்க்கும்போது தன் பாடுகளை மறந்து விட்டார். சிலுவையின் பாடுகளை மறந்து மலர்ந்த முகத்தை சபைக்கு காண்பிக்கிறார். எப்படி என்றால், ஆண்டவராய் இயேசு சொல்லுவார், ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க எவ்வளவோ உபத்திரவங்களை, துன்பத்தை அனுபவிப்பார். பிள்ளையை பெற்ற உடனே அந்த பிள்ளையை பார்க்கும்போது, உன்னாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நினைக்க மாட்டான். மலர்ந்த முகத்தோடு தன்னுடைய தான் பெற்ற பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுவார். அதை போல யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 21வது வசனம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளையை பெற்றவுடனே மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். பாத்தீங்களா? பிள்ளையை பார்த்த உடனே அவள் பட்ட பாடுகளை எல்லாம் மறந்துடுவா, சந்தோஷமா பாப்பா. மலர்ந்த முகத்தோடு தான் பெற்ற குழந்தைய அந்த தாய் பாப்பா. அப்படியே தான் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சுய ரத்தத்தாலே சம்பாதித்த சபை. ஆகவே சிலுவை வழியாக, சிலுவை பாடுகள் வழியாக அவர் சூலமித்தியை பார்க்கிறார், மணவாட்டியை பார்க்கிறார். அதான் சபை. பார்க்கும் பொழுது தன் மலர்ந்த முகத்தை அந்த பாடுகள் மத்தியிலே, சிலுவையிலே மலர்ந்த முகத்தை சபைக்கு காண்பிக்கிறார். அப்ப தன் மலர்ந்த முகத்தை மணவாட்டிக்கு காண்பிக்கும் பொழுது மணவாட்டி எப்படி இருந்திருப்பா? அவளுக்கும் சந்தோஷம். அவளும் தன் மலர்ந்த முகத்தை பதிலுக்கு நிச்சயமா என்ன பண்ணிருப்பா? காமிச்சிருப்பா. ஏனென்றால் மணவாட்டி கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சியை அடைகிறவதான் மணவாட்டி. சபை கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி அடைய வேண்டும். அதுக்குதான் பூமியில சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஊழியங்கள், அதனால தான் 5 வகையான ஊழியங்கள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம எல்லாருமே தேவ ஜனங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஒத்த ஒரு வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும். எபேசியர் 4 அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான இயேசு கிறிஸ்துவின்
நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாமளும் அதே போல பூர்ண புருஷராகணும். சபை கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஒத்த ஒரு வளர்ச்சி, மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டி. அப்போ சிலுவையின் பாடுகள்ல அவர் மலர்ந்த முகத்தோடு தன் முகத்தை காண்பிக்கிறார் சபைக்கு. சபையை பார்க்கும் பொழுது சுயரத்தத்தால் சம்பாதித்த சபை மலர்ந்த முகத்தோடு பார்க்கிறார். அப்படியே மணவாட்டியும் தன்னுடைய மலர்ந்த முகத்தை நிச்சயமா மணவாளனுக்கு காமிச்சிருப்பார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை போலத்தான் நம்மளும் காணப்படணும். நமக்கும் இந்த உலகத்துல ஒரு சிலுவை உண்டு. இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை போல அல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு சிலுவை உண்டு. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று கர்த்தர் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் சீஷனாய் இருக்க மாட்டான். நமக்கு ஒரு சிலுவை உண்டு. கர்த்தர் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் நிமித்தம் ஒரு சில பாடுகள் நமக்கும் உண்டு. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பொழுது நமக்கு பாடுகள் உண்டு. நமக்கு ஒரு சிலுவை உண்டு. சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தரை நம்ம பின்பற்ற வேண்டும். அவங்கதான் சீசர் என்று சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேவ பிள்ளைகளுக்கு உலகத்துல கொஞ்சம் பாடுகள் உண்டு, உபத்திரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. சிலுவையை சுமந்து கொண்டு தான் கர்த்தரை நம்ம பின்பற்ற வேண்டி இருக்குது. கர்த்தர் சொன்னாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நமக்கு உபத்திரம் உண்டு, சிலுவை உண்டு. அப்போஸ்தலர்கள் சீஷர்களை திடப்படுத்தினாங்க. நம்ம அநேக உபத்திரவத்தின் வழியாக தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டி இருக்குது. ஆகவே நீங்க திடமனதா இருங்க, பயப்படாதீங்க. நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய பாதை இடுக்கமும் வழி நெருக்கமான பாதை, அது ஜீவனுக்கு போகிற வழி, அப்படிதான் இருக்கும். வாசிங்க அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி அநேக உபத்திரவத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது லகுவான காரியம் அல்ல. அநேக உபத்திரவங்கள், பல பாடுகள் பட்டுதான் போக வேண்டி இருக்குது. அன்றியும் தேவ பக்தியாய் இருக்க வேண்டும் என்று மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். துன்பங்கள் உண்டு, கிறிஸ்தவ ஜீவியத்துல பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. சிலுவை சுமக்கணும். பரலோகத்திலே எண்ணிக்கைக்கு அடங்காத திரள் கூட்ட ஜனம் வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலை பிடித்து கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பதை யோவான் தரிசனத்துல பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஒருவராலும் எண்ண முடியாது. அவ்வளோ திரள் கூட்ட ஜனம் வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலை பிடித்து நிற்கிறாங்க. மூப்பர்களில் ஒருவன் யோவான் இடத்துல, அவங்களாம் யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, உனக்கு தெரியுமா என்று கேட்டதுக்கு யோவான் என்ன சொல்லுவாரு? ஆண்டவனே, அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்? 14. அதற்கு நான் ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இந்த பூமியில மிகுந்த உபத்திரவத்தை சகித்தவங்க அவங்க தாங்க பரலோகத்துல நின்று கொண்டு இருக்கிறாங்க.
மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தங்களுடைய அங்கியை தோய்த்து வெளுத்தவர்கள். ஆகவே உலகத்துல பாடுகள் உண்டு. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் பாடுகள் மத்தியில அவர் சபையை பார்க்கிறார் ஒரு மலர்ந்த முகத்தோடு. நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை துன்பங்களை நம்ம அனுபவிக்கும் போது மலர்ந்த முகம் இருக்குதா? இல்ல, முகம் என்ன ஆயிருது? கடுகடுன்னு ஆயிருது. நம்முடைய முகம் ரொம்ப கடுகடுன்னு ஆயிரு. ஆனால் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அவரை போல. அவருக்கு எப்படி ஒரு மலர்ந்த முகம்? பாடுகள் மத்தியிலே, சிலுவையின் மத்தியிலே அவர் சபையை ஒரு மலர்ந்த முகத்தோடு அவர் பார்த்தாரே, அதே போல மணவாட்டி இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்முடைய முகம் எப்படி இருக்குது? வேதத்துல பார்த்தா தேவ ஜனங்களுடைய முகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். தங்கள் முகத்தை கண்மலையை காட்டிலும் அவர்கள் அதை கடினப்படுத்தி கெட்டிப்படுத்தி அவ்வளவு ஹார்டா முகத்தை வச்சிருந்தாங்களாம் தேவ ஜனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும், தங்கள் முகத்தை கண்மலையை காட்டிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். திரும்பவே மாட்டோம். இப்படிதான் இருக்கும் எங்க முகம், இப்படிதான் இருக்கும். மணவாளனுடைய முகம் பாடுகள் மத்தியிலும் மணவாட்டியை பார்க்கும் பொழுது, சபையை பார்க்கும் பொழுது அவர் மலர்ந்த முகத்தோடு பார்த்தார். தேவ ஜனம் எப்படி செய்தாங்களா? எங்க முகத்தை திருப்பவே மாட்டோம், நாங்க இப்படிதான் வச்சிருப்போம் அப்படின்னாங்க. அப்படி வச்சிருந்தா அவங்க யாரு? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 29வது வசனம், 21ஆம் அதிகாரம் 29வது வசனம். தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். நல்லவங்க அல்ல, முகத்தை கடினப்படுத்தி வைத்திருப்பவன் தெய்வ மனிதன் அல்ல, அவன் துன்மார்க்கன். பாடுகளா, துன்பங்களா, பிரச்சனையா, சோதனையா, குடும்பத்திலையா, இல்ல சபையிலையா, சமுதாயத்திலையா, வேலை ஸ்தலத்திலா, மலர்ந்த முகத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரை போல நாம் காணப்பட வேண்டும். மணவாளனுக்கு ஏற்ற அதே வளர்ச்சியை மணவாட்டி அடைய வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். துன்மார்க்கர் தன்னுடைய முகத்தை கடினப்படுத்துகிறார். யோபு பக்தனை குறித்து தெரியும். அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவன், சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவிச்சவன். அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருந்தப்போ யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 2-3-19. நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி, நண்பர்களை பார்த்து அவன் சொல்லுவான், எது வரைக்கும் என் ஆத்துமாவை வேதனைப்படுத்துவீங்க? வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். அவங்க கூறின வார்த்தை ஆறுதலே இல்லை. இவனுடைய இறுதியை நொறுங்கி போகத்தக்க அளவுக்கு கடினமான சொற்களாய் காணப்பட்டது. இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் முகத்தை கடினமா வச்சுக்கிட்டாங்க. அதுவா ஆறுதல்? துக்கமான ஒரு மனிதனுக்கு அதுவா ஆறுதல்? எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதன், அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் தங்கள் முகத்தை கடினமா வைத்துக் கொண்டார்களாம். 10 தரம். உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இதை குறித்து நீங்க வெக்கப்படலையா என்று அவன் கேட்பான். பாருங்க, கடின முகம். வேதத்தில் இன்னும் பார்க்கலாம். கழுத்து, ஒரு கடின கழுத்து வணங்கவே வணங்காது. அது அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். 90 டிகிரியில இணங்கி போகவே போகாது. கழுத்து, கடினமான ஒரு கழுத்து. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் உன் கலக குணத்தையும்
உன் கடின கழுத்தையும் கலக குணத்தையும் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் பார்க்கிறார். கடின முகத்தையும் கடின கழுத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அந்த கழுத்து கர்த்தருக்கும் வணங்காது இல்ல, எந்த காரியத்துக்கும் அது வணங்குறது இல்ல. கடினமான கழுத்து. உலகத்துல மனிதர்களை பார்க்கலாம், கடின ஒரு முகம், கடுகடுன்னு இருக்கும் முகம். அவங்களுக்கு தான் கழுத்தும் கடினமா இருக்கும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் செவிகொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல. இஸ்ரவேல் ஜனம் பிதாக்கள் கழுத்தை கடினமா வச்சிருந்தாங்களாம். பிதாக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படியே பிள்ளைகளும் அவர்களும் என்ன செய்தாங்க? பிதாக்களை போலவே தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினாங்க. கடினமான ஒரு கழுத்து. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்களுடைய கழுத்தை கடினப்படுத்தினார்கள். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நீங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள் எனக்கு நல்லா தெரியும், வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று நான் அறிவேன். கடின கழுத்து, கடினமான ஒரு முகம், கடினமான ஒரு கழுத்து, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்ல. மலர்ந்த முகம் என்றால் அது வணங்குற கழுத்து. அதை போலவே கடினமான நெற்றி. இதெல்லாம் பாருங்க, வேதத்தில் இருக்கிறத பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்குது. கழுத்து கடினம், முகம் கடினம், நெற்றியும் கடினம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் வீட்டாரோ வெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம். ஆமா, இஸ்ரவேல் ஜனம் உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. எனக்கே அவங்க செவி கொடுக்கல, உனக்கு எங்க செவி கொடுக்க போறாங்க? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும், அவங்களுடைய நெற்றி கடினமான நெற்றி, ஆகவே செவி சாய்க்க மாட்டாங்க. நெற்றி கடினம், ஆகவே அவங்க செவி சாய்க்க மாட்டாங்க. முகம் கடினம், கழுத்து கடினம், நெற்றி கடினம், அவங்க ஒருபோதும் வணங்க மாட்டாங்க. வணங்கா கழுத்துள்ளவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதவர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைக்கு செவி கொடாதவர்கள். ஏன்னா இருதயம் கடினமா இருக்கிறனால தான் முகம் கடினம், கழுத்து கடினம், நெற்றி கடினம், இதெல்லாம் கடினம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 13-14. நான் அவரவருக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே. இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தரை விட்டு தூரம் போனார்கள். ஆகவே தான் அவங்களை பத்தி சொல்லி இருக்குது. இருதயம் கடினமாகும் போது முகம் கடினமா இருக்கும், கழுத்து கடினமா இருக்கும், நெற்றி கடினமா இருக்கும். அதில் அப்போ அவங்களிடத்திலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அது கடினமா தான் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் வரப்போகிறார். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட அவர் வரப்போகிறார் பூமியை நியாயம் தீர்க்க. அப்படி அவர் வரும் பொழுது அவபக்தி உள்ளவர்கள் பேசின கடினமான வார்த்தைகள் நிமித்தம் அவர்களை தண்டிப்பார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அதை அறிவித்தான் என்று வேதத்துல எழுதியிருக்குது. யூதா 15வது வசனம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை தண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். கடின வார்த்தை. இன்றைக்கு உலகத்துல நம்ம பலரிடத்துல இதை பார்க்கலாம். நம்மிடத்துல இருக்கக்கூடாது. நாம் தேவ பிள்ளைகள், நம் தேவ சனங்கள். கர்த்தர் இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுபட்டு
அந்த சிலுவையின் பாடுகள் மத்தியில சபையை மலர்ந்த முகத்தோடு பார்க்கிறார். என் நேசர் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதி வழியாய் தன் மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். கர்த்தருடைய மலர்ந்த முகம். அருமையானவர்களே, நம் மணவாட்டி சபை, மணவாட்டி சபை என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனா மணவாட்டி எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறோம்? மலர்ந்த முகமா? நமக்கு அந்த மலர்ந்த முகம் இருந்தால் தான் மத்திய ஆகாயத்துல மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து மணவாட்டியை சேர்த்து கொள்ள வருவார். அப்பொழுது மலர்ந்த முகத்தோடு தான் வருவார். மணவாட்டியை தன்னோடு சேர்த்துக்கொள்ள அந்த மலர்ந்த முகத்தை எப்படி பார்க்க முடியும்? நமக்கு மலர்ந்த முகம் இருந்தாதான் அந்த மலர்ந்த முகத்தை பார்க்க முடியும். கர்த்தருடைய மலர்ந்த முகத்தை போல இன்றைக்கு நம்முடைய முகம் காணப்படணும். உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. நம்ம சிலுவையை சுமக்கணும். சிலுவை பாடுகள் மத்தியில தான் அவர் மலர்ந்த முகத்தை காண்பித்தார். அப்படித்தான் நம்மிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை குறித்து நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆகவே கர்த்தரோட சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட வசனங்கள் மூலமாக பேசின தயவுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மலர்ந்த முகத்தை நாங்களும் காண விரும்புகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அக்கினி மதிலாயிருந்து எங்களை ரட்சித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தங்கள் முகத்தை கடினப்படுத்துகிறவர்கள் துன்மார்க்கர் என்று நாங்கள் தியானித்தோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே கூட எங்களுடைய முகம் கடின முகமாக இல்லாமல், ஆண்டவரே, கடின கழுத்துள்ளவர்களாக இல்லாமல் சாந்த முகமும் ஆண்டவரே மலர்ந்த முகம் உடையவர்களாக நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே, உலகத்திலே பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் கூட எங்கள் முகங்கள் கடின முகங்களாக காணப்படக்கூடாது என்பதை நீங்கள் எங்கள் வசனங்கள் மூலமாக நீங்க எங்களுக்கு ஆண்டவரே விளக்கினீங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களோடு ஆண்டவரே ஒரு சாந்த முகத்தை உடையவர்களாக, மலர்ந்த முகத்தை உடையவர்களாக, அன்பை வெளிப்படுத்த ஆண்டவரே சாந்த குணத்தை வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் நேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய செட்டையின் மறைவிலே மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பலன் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கட்டும்ப்பா. ஒருவரும் ஆண்டவரே இந்த உலகத்திலே கெட்டு போகாதபடிக்கு ஒவ்வொருவருடைய தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இந்த வைரஸ் தொற்றினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் கூட ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆறுதல் கொடுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேற்றுங்க. பொருளாதாரத்திலே கூட இந்த நாட்களிலே பின்தங்கி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்றாட தேவைகளை ஆண்டவர்களே அவர்கள் சந்தித்துக் கொள்ள நீங்க அவங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பலன் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும்பா. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.